திருப்பதி கோவிலில் உள்ள ரகசிய தங்க கிணறு பற்றி தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருப்பதியில் தங்க கிணறுகள் ஒரு சிறு மேட்டில் அமைக்கப்பட்டது. முற்காலத்தில் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் வைகுண்டத்திலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க பெருமாள் திருப்பதிக்கு குடிகொள்கிறார். அப்போ லக்ஷ்மி தேவி உணவு தயாரிக்க ஒரு தீர்த்த கிணறை உருவாக்குறாங்க. அந்த தீர்த்தமே லக்ஷ்மி தீர்த்தம் என்றும் ஸ்ரீ தீர்த்தம்னு அழைக்கப்படுது. அதே போல பூமாதேவியும் ஒரு தீர்த்த கிணற உருவாக்குறாங்க. அதுவே பூ தீர்த்தம்னு அழைக்கப்படுது. காலப்போக்கில் இந்த ரெண்டுமே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுது. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு இளைஞர் தோட்டத்தை உருவாக்க முற்படும் போது குழி தோண்டுகையில் ஸ்ரீ தீர்த்தம் பூ தீர்த்தம் கண்டறிந்து அந்த தீர்த்தத்தை கொண்டுதான் பெருமாளின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி வந்தனர். அந்த விஷ்ணு பக்தர் தான் அடுத்த பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் திருமலை கோவிலை கட்டடமைத்ததோடு முன் ஜென்மத்தில் தான் கண்டறிந்த கிணற்றின் தீர்த்தத்தை சுற்றி தங்க கவசம் செய்துள்ளார். உலகில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரே கிணறு இது மட்டும்தான் எனவும் இந்த தங்க கிணற்றில் நீரை கொண்டுதான் ஏழுமலையானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் நடப்பதாக கூறப்படுகிறது.